ஐயா பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, இப்போது இந்த கணேஷ் சார் அவர்கள் லாரி உரிமையாளர் கூட்டமைப்பில் சொன்னாங்க. அதே மாதிரி நம்முடைய மரியாதைக்குரிய ராம்கி அவங்களும் ஸ்டேட் அந்த சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன் தமிழ்நாடு வெர்சஸ் அதர் ரீஜன்ஸ்கிறதெல்லாம் நிறைய சொன்னார். நீங்கள் இதை உங்களுடைய பார்வையில் என்னன்னு சொல்கிறீங்க? இப்போது இந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும் தோணுது. என்னென்னு இங்கே இருக்கக்கூடிய இந்த சுங்க கட்டண சாவடிகள்லாம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று என்னென்னா 1992க்கு பிறகு, ஆனால் 2008க்கு முன்பாக நிறுவப்பட்ட சுங்கச்சாவடிகள். இரண்டாவது 2008க்கு பிறகு நிறுவப்பட்ட சுங்கச்சாவடிகள். அதுதான் 2. அந்த 1992லேருந்து 2008க்குள்ளே நிறுவப்பட்ட சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி அன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கட்டண உயர்வு இருக்கும். அப்புறம் 2008க்கு பிறகு தொடங்கப்பட்ட நிறுவனங்களில் அந்த சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1 அமலுக்கு வரும். இன்றைக்கி செப்டம்பர், அதுதான் இன்றைக்கு செப்டம்பர் 1. இது தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வருகிறது. இது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, சில விஷயங்களை நம்ம நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். என்னென்னா, சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அளவுக்கு நெடுஞ்சாலைகள் தரம் உயர்த்தப்படாத போது, நல்லா வச்சு ரொம்ப நேர்களுக்காக சொல்ல வரோம். சொல்லுவோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு 8 மணி நேரம் ஆகும் என்றால், இப்போது அது 5 மணி நேரத்துக்கும் குறைவாக கடக்க முடிகிறதுங்கிற முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பேசணும்னா இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நான் இந்த கட்டண உயர்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது முதல்ல சொல்லிடுறேன். இந்த சுங்க கட்டண உயர்வை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு முன்னே தான் ஞாபகம் வச்சுப்போம். ஏறத்தாழ 40% போக்குவரத்து நேரம் மிச்சமானது. நல்லா ஞாபகம் வச்சுப்போம். இந்த சாலைகளுக்கு ஏன் சுங்க கட்டணம், ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, ஏறத்தாழ 40% அளவுக்கு எரிபொருள் மிச்சமானது, நேரம் மிச்சமானது, அதனால் ஏற்பட்ட கட்டணம் மிச்சமானது. இது உண்மை. இது யாரோட விஷன் அப்படின்னா 2 பேர். ஒன்று முன்னாள் பாரத பிரதமர் இருந்த திரு PV நரசிம்மராவ் அவர்கள், அடுத்ததாக அமரர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அவள் தான் தங்க நாற்கர சாலையை கொண்டு வந்தாங்க. இந்த 2 மிகப்பெரிய தலைவர்களுடைய ஒரு விஷன் இது. என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு நாம் ஏன் நேரத்தை செலவிட வேண்டும். முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, நம்முடைய வணக்கத்துக்குரிய ஐயா அங்கே இருக்காங்க, லாரி உரிமை சங்கத்தில் அவங்க தெரிஞ்சிருக்கும். 100 கிலோமீட்டர் கடப்பதற்கே ஏறத்தாழ 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரமான காலமெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போது 100 கிலோமீட்டரை ஒரு லாரி அநேகமாக 1.5 மணி நேரத்தில் கடக்க முடிகிறது. கரெக்ட். அநேகமாக. சரிங்களா? அது மாறலாம். அதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்குது, சுமை எப்படி இருக்குது, லாரி எப்படி இருக்குது, அதெல்லாம். ஆக ஏறத்தாழ 40% போக்குவரத்து நேரம் மிச்சமாகிறது முதல்ல நம்ம குறித்து வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டது. ஆனால் அப்படி நெடுஞ்சாலை அமைக்க வேண்டும் என்று பார்க்கிற போது, இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்துக்கு நெடுஞ்சாலை அமைக்க வேண்டி இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தது. அப்போ இத்தனை பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்துக்கு சாலைகள் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் மிக நிச்சயமாக அரசால் மட்டுமே முடியாது. அப்போது தான் ஒரு விஷன் கொண்டு வராங்க, ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு சாலை அமைத்துக் கொடுங்கள், சாலை அமைப்பதற்கான கட்டணத்தை நீங்கள் வசூலித்துக் கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறாங்க. அது PPP மாடல். சரிங்களா? ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் அப்படி கொண்டு வராங்க. அந்த மாடலில் கொண்டு வந்தனால தான் சுங்க கட்டணம். ஏன் பல நாடுகளில் இது இல்லை அப்படின்னா, அங்கே அரசாங்கமே ஏற்கனவே மிகவும் வலுவான பொருளாதாரத்தில் இருந்தது. அப்போது அரசாங்கம் செய்ய முடியுது, எங்கள் அரசாங்கத்தை பண்ண முடியல. அதனால் நம்ம PPP மாடலும் ஒன்று கொண்டு வந்தோம். அதனால தான் சுங்க கட்டணம்லாம் வந்தது. சரிங்களா? இதை முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதனால் ஒரு பக்கத்தில் பார்க்க போனால் சுங்க கட்டணம் தருகிறோம், இதெல்லாம் நமக்கு இழப்பு இருக்கிறது, இதெல்லாம் சரிதான். ஆனால் இன்னொரு பக்கத்தில் என்னென்னா, ஏறத்தாழ 40% அளவுக்கு போக்குவரத்து நேரத்தை மிச்சப்படுத்தி இருக்கிறோம், எரிபொருளை மிச்சப்படுத்தி இருக்கிறோம். அதனால் நமக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் ஒரு 4 கால் பாய்ச்சலை நம்மால் சாதிக்க முடிந்தது கடந்த 30 ஆண்டுகளில். கடந்த 30 ஆண்டுகள் இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய 4 கால் பாய்ச்சலை காண முடிந்தது என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் வணக்கத்துக்குரிய நம்முடைய லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய உரிமையாளர்கள் தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய போக்குவரத்து எளிதாக்கப்பட்டது. முன்னெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஐயாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து நம்ம பஞ்சாபுக்கு லாரி அனுப்புவோம். இங்கேருந்து உண்மை, நான் சொல்கிற பொய் இல்லை, இங்கே அனுப்புவோம். 10 நாட்கள் ஆகும், 15 நாட்கள் ஆகும் போய் சேர்றதுக்கு. நடந்தது நடைமுறையில். ஆனால் இன்று எப்படி இருக்குன்னா, அநேகமாக 5 நாட்கள் 6 நாட்கள் போய் சேர்றாங்க. அப்படியா? சரி, அவர் சொல்லிட்டு ஏறத்தாழ அது நான் சொல்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை அதை விட கூடுதலாக ஆகலாம். ஆனால் முன்ன இருந்ததுக்கு மிகப்பெரிய அளவில் நேரம் குறைந்திருக்கிறது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தேசிய நெடுஞ்சாலைகளை மாற்றி அமைத்தோம். புனரமைத்து மட்டும் இல்லை, மாற்றி அமைத்தோம். முன்ன எப்படி இருந்தோ அந்த மாதிரி இல்லை. முன்ன 2-வே ரோடுங்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. இப்போ 4-வே லேன், 6-வே லேன், 8-வே லேன்லாம் கொண்டு வர ஆரம்பித்தோம்.
இதெல்லாம் வந்ததுனால தான் நம்ம போக்குவரத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்தியா கண்டது. ஏன்னா ஒரு நாடு டெவலப் ஆனனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மிக முக்கியமான சாலைகள். அதனால எவ்வளோ பலன் வந்ததுங்கிற சொல்ல வரேன். அதையும் சொல்லணும்ல. ஏன்னா மக்களுக்கு வந்து நம்ம ஒரு பக்கம் மட்டுமே சொல்லிக்கிறோம், இன்னொரு பக்கம் சொல்லணும். உங்களுக்கு நல்லா தெரியும், இது நம்முடைய நண்பர் இருக்காரு ராம்கி அவர்கள் அடிக்கடி வெளியூருக்கு போகிறாரு. இங்கேருந்து பெங்களூர் போகணும்னா இப்போ 4 மணி நேரத்தில் போகிறாருன்னா முன்னாடி 8 மணி நேரம் ஆகிட்டு இருந்ததா இல்லையா? அப்போ எப்படி அது மாறிச்சு அப்படின்னா போக்குவரத்து ஏற்பட்ட ஒரு புரட்சி. அந்த புரட்சியின் காரணமாகத்தான் நமக்கு இந்த அளவுக்கு எல்லாம் எளிதானது. ஆனால் அதற்காக இப்போது நாம் தருகிற விலை நியாயமானதானாங்கிறதா இப்போ என்னோட கேள்வி. கேள்வி அங்கே தான் வரும். இந்த சுங்க கட்டண உயர் தேவையா அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியாச்சு, நீங்கள் 15 ஆண்டு காலம் நீங்கள் வரி வசூலிக்கலாம் சொல்லியாச்சு, சுங்க கட்டணம் வசூலிக்கலாம் சொல்லியாச்சு. ஏற்கனவே வசூலித்து முடிஞ்சு காலாவதி ஆகி போன பிறகும் கூட இன்னமும் வசூலிக்கிறார்களே, அது ஏன் யாரும் கேள்வி கேட்பதுங்கிறது மிகவும் நியாயமான ஒரு கேள்வி. சரி, அந்த கேள்வி ஒன்று. அப்புறம் இரண்டாவது, ஏற்கனவே செலவு செய்து முடித்து விட்டார்கள், 15 ஆண்டுகளே இவ்வளவு வரப்போகுது அப்படின்னு கணக்குப்படி தான் பண்ணுறாங்க. அப்புறம் எதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப சுங்க கட்டணம் உயர்வு வர வேண்டும்? அந்த கேள்விக்கு இதுவரையில் பதில் இல்லை. நீங்கள் நிர்ணயிச்சிட்டிங்களா இவ்வளோ சொல்லிட்டு, அது ஏன் 15 ஆண்டு காலத்துக்கு மொத்தமாக அதே இருக்கக்கூடாது? ஏன் ஒவ்வொரு ஆண்டும் அதை உயர்த்த வேண்டும்? என்ன காரணம் இருக்கா? என்ன புதுசாக என்ன செலவு பண்ணிட்டாங்க? ஒன்றுமே இல்லையே. ஏற்கனவே பண்ண செலவு தானே, புதிதாக ஒன்றுமே இருக்குது. புதிதாக என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா எதுவுமே இல்லை. அது இரண்டாவது. மூன்றாவது, ஒருவத்தை மிக நிச்சயமான ஒப்புக்கொள்வேன், அந்த வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. மிகப்பெரிய அளவில் ஒரு வெளிப்படைத்தன்மை நமக்கு தேவைப்படுகிறது. ஆமாம் ஆமாம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதை யார் பராமரிக்கிறார்கள் என்பதை விடவும் இந்த பராமரிப்புக்கு அவங்க எவ்வளோ செலவு செய்திருக்கிறார்கள், இதுவரையில் எவ்வளவு பணம் வந்திருக்கிறது, ஒன்றுமே இல்லை. ஒரு டிஜிட்டலில் வச்சுட்டு முடிஞ்சு போச்சு இல்லை. நான் இதுவரை 440 கோடி ரூபாய் செலவு செஞ்சேன், இன்றைக்கு வரைக்கும் எனக்கு 238 கோடி 38,26,000 ரூபாய் வந்திருக்கிறது. டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கலாமே, நீங்கள் என்ன கஷ்டம்? எவ்வளோ வசூல் வருகிறதோ. முக்கியமான கேள்வி கொஞ்சம் பொறுக்கணும். ஆமாம். அதனால் எனக்கு என்னென்னா, இந்த வெளிப்படைத்தன்மையில் நான் 2 விதமாக பார்க்குறேன். நான் நான் செலுத்துகிற பணம் யாருக்கு செல்கிறது என்பது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் எவ்வளோ செலவு செய்திருக்கீங்க, இந்த அளவுக்கு இந்த வரையும் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குங்கிறத ஏன் வெளிப்படையாக சொல்லக்கூடாது? வெளிப்படையாக சொல்ல முடியும் இல்லை. நான் இன்றைக்கி ஒரு 100 ரூபா செலவு கொடுக்குறேன் வச்சுங்களேன், அப்படியே அது வந்துடணும்ல டிஜிட்டலில். மிக எளிதான ஒரு விஷயம் தானே. அப்போது அது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கேள்வியே கேட்கப்படுறது இல்லை. நீங்கள் செலவு செய்திருக்கிறது, உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்து இருக்கிறது, முடிஞ்சு போச்சு. அது 0 வரும்போது முடிச்சிருங்க. சுங்க கட்டணத்தை வந்து இனிமேல் வசூலிக்க முடியாது. நீங்கள் அந்த சிஸ்டம் மொத்தம் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. பாஸ்கரன் சார், நிறைவு கருத்து ஒன்று தான். இந்த சுங்க கட்டணத்தில் இன்னமும் நமக்கு வெளிப்படைத்தன்மை வேண்டும்னு கேட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் சுங்க கட்டணம் உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்குறோம், தேவையில்லை என்று சொல்கிறோம். ஆனால் இது எல்லாம் மீறி நம்முடைய மக்களும் சொல்ல வேண்டிய ஒன்று இருக்கிறது. தரமான சாலைகள், பாதுகாப்பான சாலைகளை வழங்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. ஆனால் அது அரசால் மட்டுமே நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்தியாவும் மிக பரந்த ஒரு தேசம், சரிங்களா, மிகப்பெரிய தேசம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பல ஆயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு நாம் நெடுஞ்சாலைகளை பராமரிக்க வேண்டியிருக்கிறது. மற்ற நாடுகளுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே மக்கள் தொகையும் பெருசு. ஆனால் வச்சுங்க, அமெரிக்காவில் சாலைகள் அகலமாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது, நீளமாக இருக்கிறது நிறைய. ஆனால் மக்கள் தொகை மிக குறைவு. இங்கே சுமார் 140 கோடி மக்கள் தொகையை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய நாட்டில் இவ்வளவு நீளமான சாலைகளை பராமரிப்பு என்பது அரசால் இயலாத. அமெரிக்காவில் அப்படி இல்லை. ஆமாம், அதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்கள் சொன்ன இல்லையா, சில பேர் வந்து சில அரசியல்வாதி போய் சுங்க கட்டணத்தை போய் தாக்குறாங்க இருக்கிறாங்க. என்னை பற்றி அதெல்லாம் சட்டம் உங்களுக்கு மாறானது. அப்படி இல்லை. சுங்க கட்டணம் என்பது எதற்காக வசூலிக்கப்படுகிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும். ஆனால் இது மாதிரியான ஆண்டுக்கு ஒரு முறை சுங்க கட்டணம் உயர்வு என்பதையோ அல்லது வெளிப்படைத்தன்மை இல்லாத சுங்க கட்டணம் வசூல் என்பதையோ நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இதற்கான தேவை இருக்கிறதுங்க நம்ம மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா தரமான சாலை நமக்கு வேண்டும், பாதுகாப்பான சாலை வேண்டும் என்று சொன்னால் மிக நிச்சயமாக இது மாதிரியான சில பொறுப்புகளை, சுமைகளை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதுக்கு நம்ம அவர்கள் தயார்படுத்தி ஆகணும். இல்லைன்னா மிக நிச்சயமாக சொல்கிறேன், மீண்டும் 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 இதே தவறு நிகழுமானால் இன்னும் 30 ஆண்டுகள் கேட்டு 30 ஆண்டுகள் முன்பு நாம் எப்படி இருந்தோமோ அதே நிலைமைக்கு நாம் வந்து விடுவோம். சிங்கிள் ட்ராக் ஆயிரும். அது கூடாது அப்படிங்கிறத அதையும் மக்கள் மத்தியில் நம்ம சொல்லணும். அதுவும் நம்மளுடைய கடமை இருக்கிறது. அதையும் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கான பொறுப்பு சார். நத்திங் யூ கேன் கெட் நத்திங் ஃப்ரீ. ஓகே, உலகத்தில் எதுவுமே உங்களுக்கு அவ்வளோ எளிமையாக ஓசியில் கிடைக்காது, சரிங்களா, பண்ணி தான் ஆகணும். அது பே பண்ணி. இறுதியாக ஒரு பதிவு, அதாவது ஆமாம், அதாவது நிதின் கட்கரி சொல்லுகிறார் 2018-19 ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சுங்கச்சாலைகளையும் பராமரிப்பதற்கு 20,000 கோடி ரூபாய் நிதி போதும் என்று சொல்லியிருக்கிறார். இது வந்து வரலாற்று குறிப்பில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 60,000 கோடி ஏறத்தாழ வசூல் செய்யப்படுகிறது. இந்த பணத்தை எல்லாம் சாலை பராமரிப்புக்காக செயல்பட வேண்டும் என்பது, பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நிதின் கட்காரி ஒரு ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு மனிதர், ஒரு நல்ல மனிதர், சத்தம் இல்லாமல் யுத்தம் செய்யக்கூடிய மனிதர். இந்தியாவினுடைய ஒன்றிய அமைச்சர்களில் நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு சிறந்த மனிதர். அவருடைய கர்சனைக்கு ஒப்பம் மத்திய அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கை ரொம்ப சிறப்பாக பேசணும்.